ஜமைக்கா நாட்டில் கொள்ளையர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நெல்லை இளைஞரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு வந்தது. நெல்லையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் ஜமைக்கா நாட்டின் டர்க்ஸ் மற்றும் கைகோஸ் தீவுகளில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 18 கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது சடலம் 2.5 மாதங்களுக்கு பிறகு அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி எரியூட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான குளத்தில் மீன்கள் மற்றும் பறவைகள் இறந்து மிதந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியில் 15வது வார்டில் உள்ள அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான குளம் கடந்த ஆண்டு சீரமைப்பு செய்து கம்பி வேலி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இக்குளத்தில் இருந்த மீன்கள் மற்றும் இறை தேடி வந்த பறவைகள் செத்து மிதந்துள்ளன. கோயில் குளத்தை முறையாக பராமரிக்காத அறநிலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு கிராமத்தில் எருது விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்த விழாவில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. அதன்படி முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய், 2வது பரிசாக 80,000 ரூபாய், 3வது பரிசாக 60,000 ரூபாய் என மொத்தம் 37 பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மத்திய சிறையில் விசாரணை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு முதல் கோவை சிறையில் விசாரணை கைதியாக உள்ளார். இந்நிலையில் அறையில் சுயநினைவு இல்லாமல் இருந்த கணேசனை சிறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு கணேசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது அடிக்கடி நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மது பாட்டில்கள் மற்றும் கழிவுகள் நிரப்பி சுகாதாரமற்ற சூழல் உருவாக்கியுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆதார் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக வரும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் இரவு நேரங்களில் மது குடிப்போரின் கூடாரமாக வட்டாட்சியர் அலுவலகம் மாறியதால் மது பாட்டில்கள் மற்றும் கழிவுகள் நிரம்பி சுகாதாரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சமூக விரோதிகளை தடுத்து வட்டாட்சியர் வளாகத்தை சுத்தம் செய்ய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபுல்லாக பாட்டில் குடிச்சு போட்டு இருக்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங் சுற்றி புதாரெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதை நகராட்சி சீர் செய்யணும். ஏன்னா வெயில் காலத்தில் பூச்சி, பாம்பு, கிம்பெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதை தயவு செஞ்சு இங்கே மனு கொடுக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து சுற்று வட்டார கிராமத்துலேருந்து குடியாத்த சேர்ந்தவங்க எல்லாம் வந்துன்னு இருக்காங்க. அது தயவு செஞ்சு அரசாங்கம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சமூக விரோதிகளை உள்ளே வராமல் இந்த குடிக்கிறவங்களை அலோவ் பண்ணாமல் போலீஸும் ரவுண்ட்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஜங்ஷன் ரோட்டில் உள்ள செல்போன் கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. விருதாச்சலம் ஜங்ஷன் ரோட்டில் உள்ள செல்போன் கடையை கடை உரிமையாளர் ரமேஷ் பூட்டும்போது ஏசியை ஆஃப் செய்யாமல் விட்டதால் ஏசி வெப்பமாகி கடையில் தீப்பற்றியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. ஈரோடு அருகே ஆயுதப்படை குடியிருப்பில் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரைச் சேர்ந்த நவீன்குமார் ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது தந்தை நவீன்குமாரை தொலைபேசியில் அழைத்தபோது அழைப்பை எடுக்காததால் ஆயுதப்படை பிரிவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குடியிருப்பு பகுதிக்கு சென்ற காவலர் ஒருவர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது நவீன்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. மேலும் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம் 5வது நாளாக நடைபெற்றது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் 5வது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீனவர்கள் தீக்குளிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்து காணப்பட்டது. விளம்பரமாடல் திமுக மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கடிதம் எழுதுவதையும் பாஜக இலங்கைக்கு கடிதம் எழுதுவதையும் நிறுத்திவிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வெட்டு காயத்துடன் வாய்க்கால் நீரில் மிதந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வெட்டு காயங்களுடன் நீரில் மிதந்தது. இறந்தவருக்கு சுமார் 32 வயது இருக்கலாம் எனவும் மர்ம நபர்கள் சிலர் அவரை கொலை செய்துவிட்டு வாய்க்காலில் வீசி சென்று இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூரில் ஜல்லி எம்சான் விலை 2 மடங்காக உயர்ந்ததை கண்டித்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தில் டெல்டா மாவட்ட ஒப்பந்ததாரர்கள், கட்டுமான பொறியாளர்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை ஜல்லி எம்சான் நிறுவனங்கள் 20% விலை குறைப்பை அறிவித்திருப்பது கண்துடைப்பு நாடகம் என கண்டனம் தெரிவித்த போராட்டக்காரர்கள் ஸ்டாலின் அரசு கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். திடீரென விலையை ஏற்றி அவர்களாக ஒரு விலையை போலியாக குறைத்து கொண்டு அதையும் பேப்பரிலும் டிவியிலும் போட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இரவோடு இரவாக அரசின் கவனத்தை திருப்புவதற்காக போலியான விலையேற்றத்தை அறிவித்த கிரஷர் ஓனர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராணிப்பேட்டையில் திமுக நிர்வாகி கமிஷன் கேட்கும் பகிரங்க ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல் விசாரம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு 20% கமிஷன் கேட்டு திமுக நிர்வாகி சவுகார் முன்னா பேரம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல திமுகவினர் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்பதிலேயே குறியாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலோப்பம் கவுன்சிலர் ஒன்றிய துணை செயலாளர் சார், விக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு இது வச்சுட்டு இருக்கோம் விளாசம். நான் அவர் 20% கேட்டா 18% சொன்னேன். ஒர்க்லாம் ரொம்ப நீட்னஸா இருக்கும் சார். இல்லை, ஒர்க்கு நீட்டாக இருக்கணும் சார். ஆனால் அங்கே போயிடுது சார், மினிஸ்டருக்கு 11% போயிடுது. அது ஓகே ஓகே சார். அது போயிட்டா நீங்கள் கவுன்சிலருங்க எல்லாம் கொடுக்கணும். அது போர்டில் அங்கெல்லாம் கொஞ்சம் இது செய்வாங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரி கிரஷர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரிகளுக்கு முறையான GST பில்லுடன் செல்லும் லாரிகள் தடுக்கப்படுவதால் தொழில் முடங்கும் நிலை உருவாகியுள்ளதாக கிரஷர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு தீர்வாக கனிமப் பொருட்கள் இருப்பு மையம் அமைக்க அனுமதி கோரியும் விற்பனை நடைமுறைகளை முறைப்படுத்த கால அவகாசம் கேட்டும் அரசுக்கு மனு கொடுத்துள்ளனர். இதுகுறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் கிரஷர், லாரி உரிமையாளர், கட்டுமான பொறியாளர் சங்கங்கள் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.